அகமும் புறமும் அப்படின்னு மாயைக்கு அப்புறம் அகமும் புறமும் அப்படிங்கிறதான தலைப்பு. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் ஓயாமல் அலைச்சல் அலைந்து கொண்டிருக்கிறானே. எதற்காக? ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குத்தான். வெளியிருக்கிற வஸ்துக்களிடம் இவனுக்கு ஆசை, அவற்றை பெறவே அலைகிறான். ஒன்று கிடைத்து விட்டாலும் போதவில்லை, அதனால் வரும் சுகம் தீர்ந்து போகிறது. இன்னொன்று ஆசைப்படுகிறான், அதை தேடி ஓடுகிறான். இவனுக்கு சாந்தி என்பதே ஒரு நாளும் இல்லாமல் இருக்கிறது. முதல்ல சொன்ன கதை தான். ஆசையை வளர்த்துன்றதுனால அவனுக்கு சாந்தி இல்லாமல் இருக்கு. இந்த ஆசையை அடக்கணும், ஆசையை ஜெயிக்கணும். அதனால் பெரியவாளுடைய அம்மா சொன்னதான், மனசளவில் செத்து போயிடுன்னு சொன்னாலாம். சொன்னணும் அந்த வார்த்தையை. அதுதான் அதில் உள்ள மந்திரம். அவள் அம்மா உபதேசம் பண்ண வார்த்தை என்னென்னா, நீ ஆசையை அடக்கிடுன்னு சொல்கிறதுக்கு அந்த அம்மா சொன்ன உபதேச மந்திரம், மனசளவில் செத்து போயிடு அப்படின்னு. மனோநாசம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதுதான் அந்த அம்மா சொல்லியிருக்கா. மனசளவில் நீ செத்து போயிடுன்னு சொல்லியிருக்க. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஓயாமல் அலைச்சல் அடைந்து கொண்டிருக்கிறானே. எதற்காகன்னா ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு. எந்த ஆசை? வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மேலே இருக்கக்கூடியதான ஆசை. அவற்றை பெறவே அலைகிறான். ஒன்று கிடைத்து விட்டாலும், ஒன்று கிடச்சிருத்துனா போக மாட்டேங்கிறது. அதனால் ஒரு சுகம் வர்றது. ஒன்று கிடச்சா ஒரு சுகம் வருது. அந்த சுகம் தீர்றதுக்குள்ளே அதே மாதிரி இன்னொன்றுத்தையும் சம்பாதிச்சுக்கணுங்கிறதான ஒரு ஆசையும் தேவையாக இருக்குது. உடனே அதை தேடி திருப்பியும் ஓடுறான். அது கிடைக்கிறது, அது கிடச்சா போக மாட்டேங்கிறது. இன்னொன்று கிடைக்கணும்னு அதுக்கு தேடி ஓடுறது. குரங்குக்கு இதுதான் நியாயமாக சொல்லணும். குரங்குக்கு பழத்தை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழம் கிடச்சிடும். இதை இந்த அயோத்தியில் இப்போ பார்க்கும்போது பார்த்தேன். நிறையா குரங்கு கூட்டம். பழத்தை கொண்டு போய் போட்டோன்னே ஒரு குழந்தை, சரி எடுத்துன்றது, இன்னும் 10-15 குரங்கு இருக்கே, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு விடலாம் இல்லையோ, அது விடாது. அடுத்து 100 பழத்தை போட்ட உடனே இந்த பழத்தை இப்படி தூக்கி வச்சுன்னே 200 கையால் 200 பழத்தை, சாமர்த்தியம் உள்ள குரங்கு அந்த பழத்தையும் தூக்கின்னு போயிடும். அப்புறம் 200 போட்ட உடனே அதை இங்கே இடுப்பில் வச்சுன்னு 200 பழத்தையும் தூக்கின்னு போயிடும். இப்போ சாமர்த்தியமான குரங்கு எல்லா பழத்தையும் தூக்கின்னு போயிடும். இப்போ சாமர்த்தியம் உள்ளவளுக்கு தான் எல்லாம் கிடைக்கிறது. இப்போ நியாயமாக உள்ளவளுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ சாமர்த்தியம் தேவையாக இருக்குது, தூக்கின்னு போயிடும். ஒன்று கிடச்சதுனால சந்தோஷம் வருதானா? கிடைக்கிறது இல்லை. கடைசியில் 30-40 கிடச்சி என்ன பிரயோஜனம்? அற்ப பிரயோஜனமாக போயிடுது. அது கடைசியில் சாப்பிடவும் முடியாமல் தூக்கி போட்டு போயிடும். அது வாங்கிறதுக்கு தான் ஒரு போட்டி இருந்ததே தவிர, அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் இல்லாமல் தூக்கி போட்டு போயிடும். அதால் எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு பழம் சாப்பிட முடியும், 2 பழம் சாப்பிட முடியும். அத்தனை பழத்தையும் ஒரு 2 சீப்பு 3 சீப்பு வந்தால் சாப்பிட முடியுமான்னு அது தூக்கி போட்டுரும். அது கடைசி ஓடி அது ஆசைப்படுறதே தவிர அந்த ஆசையினால் கடைசியில் ஒரு எண்டு அதால் அடைய முடிகிறதில்ல. வெளியில் இருக்கக்கூடிய வஸ்து வந்தால்தான் சந்தோஷம். இதுதான் பாயிண்ட். இதில் வெளியில் இருக்கக்கூடிய ஆசைப்படு, சந்தோஷப்படு. எது மேலே ஆசைப்படணுமோ அது மேலே ஆசைப்படு. எது மேலே ஆசைப்படணுமோ அது மேலே ஆசைப்பட்டால் அது நமக்கு சிரமம் கொடுக்காது. வெளியில் இருக்கக்கூடிய வஸ்து வந்தால்தான் சந்தோஷம். ஆனந்தம் என்று துரத்தி கொண்டே இருப்பவனுக்கு சாந்தி எப்படி வரும்? வெளியில் இருக்கிற வஸ்து வந்தால்தான் சந்தோஷம், ஆனந்தம் என்று துரத்தி கொண்டே இருப்பவனுக்கு சாந்தி எப்படி வரும்? வெளியில் இருப்பது நம் வசத்தில் இருப்பது அல்ல. அப்படி ஒருவேளை அது வந்தாலும் வரும், போனாலும் போகும். அதை நம் வசப்படுத்தி கொண்டதாக நினைத்த போதே கைவிட்டு போகக்கூடும். நமக்கு அந்நியமான வெளி விஷயங்களில் இருந்து ஆனந்தத்தை சாஸ்வதமாக சம்பாதித்து கொள்வது நடக்காத காரியம். அது சாந்தியை கொடுக்கிற பிரயத்தனம்தான். சாந்தியை கெடுக்கின்ற பிரயத்தனம்தான். வெளியில் இருக்கக்கூடியதான வஸ்து வந்தாதான் சந்தோஷம், அது வந்தாதான் நமக்கு ஆனந்தம்னு நினச்சின்னு அது மேலே ஓடிண்டே இருந்தோமானா அது கிடைக்காது. அப்படியே ஒரு வேளை கிடைச்சாலும் அது சாஸ்வதமாக நம்ம கையில் நிற்காது. அது நம்ம கையை விட்டு போயிடும். இன்றைக்கி நம்மளதாக இருக்கிறது, நாளைக்கு இன்னொரு தடவை யாரதோ ஒருத்தரதாக ஆக போகிறது. ஏன்? அது நேற்றுக்கு யாரதோ இருந்ததுனால. நேற்றுக்கு யாரதோ தானே இருந்தது, இன்றைக்கி தானே நம்மளது ஆச்சு. அதனால் அது நம்மளது இல்லை. எந்த வழிக்கும் இது எடுத்துக்கலாம்னா, பொருள் எடுத்துக்கலாமா, புஸ்தகத்தை எடுத்துக்கலாமா, பணத்தை எடுத்துக்கலாமா, சாப்பாடு எடுத்துக்கலாமா, எல்லாத்தையுமே அப்படி தான் எடுத்துக்க முடியும். இந்த ஜென்மாவில்
நமக்கு மனைவி மக்கள் இருக்கிறதெல்லாம் போன ஜென்மாவில் நம்ம கூட இருந்தாலும் அடுத்த ஜென்மாவில் வரப்போகிறதா? இல்லை இந்த ஜென்மாவில் இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரம் போன ஜென்மாவில் இருந்ததா அடுத்த ஜென்மாவில் வரப்போகிறதா? இல்லை இந்த ஜென்மாவில் இப்போ நமக்கிட்ட இருக்கக்கூடிய கையோ விரலோ நாளை காத்தால் நமக்கு இருக்கும்னு நமக்கு சாஸ்வதமாக சொல்ல முடியுமா? அப்போது இதிலெல்லாம் நீ அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஆனந்தம்னு எடுத்துட்டீங்கன்னா உனக்கு கடைசி வரைக்கும் ஆனந்தம்ங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அது சாந்தியை கெடுத்துடும், அசாந்தியை தான் கொடுக்கும். மனுஷன் புறத்தில் ஆனந்தத்தை தேடிக்கொண்டு போவதற்கு காரணம், இப்போ ஏன் சார் அப்புறம் போகிறான், வெளியிலேயே தேடின ஆனந்தத்தை தேடின்னு போகிறானே ஏன் போகிறான்? அவன் உள்ளுக்குள்ளே தானே ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பது தான். அவன் உள்ளுக்குள்ளே ஆனந்தமயமாக இருக்கான். அந்த ஆனந்தத்தை அடைஞ்சிடணும்னு வெளியில் தேடி ஓடுறான். அதனால தான் ஓடித்தே இருக்கிறான். போகிற விதம் தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் ஓடுறான் அப்படின்னா, இவன் ஆனந்தமயமாக இருக்கிறதுனால அவன் மனுஷன் வெளியில் ஆனந்தத்தை தேடிக்கொண்டு போவதற்கு காரணமாகிறது. இவன் உள்ளூர ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பதாலேயே ஆனந்தத்தை எப்போது பார்த்தாலும் தேடிக்கொண்டிருக்கிறான். மாயையால் தானே ஆனந்த ஸ்வரூபம் என்பதை மறந்து விட்டிருக்கிறான். தான் ஆனந்த ஸ்வரூபங்கிறத மறந்துட்டான். எதனால் மறந்துட்டான்? மாயையினால் அவனுக்கு மறந்து போச்சு. இருந்தாலும் இவனுடைய ஸ்வபாவமே ஆனந்தமானபடியால் இவனுக்கு ஆனந்தம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறது. இவன் ஸ்வபாவத்தில் இவன் ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கிறதுனால, பிரம்மன் தானே இவனுடைய ஸ்வபாவத்தில் ஆனந்தமாக இருக்கிறதுனால, பிரம்மத்தோடைய நிலையிலிருந்த ஸ்வபாவத்தில் ஆனந்த ஸ்வரூபம். ஜீவனோடு இருக்கக்கூடிய ஸ்வபாவம் வேறு வேறு மாதிரி இருக்குது. அந்த ஸ்வபாவம் என்னன்னா அது வேறு மாதிரி இருக்குது. மனுஷர்களில் எவராவது ஆனந்தத்தை தேடாமல் துக்கத்தை தேடி போகிறவர் உண்டா? ஆனாலும் அந்த ஆனந்தம் உள்ளே இருப்பதை அறிந்து சாந்தத்தில் அதை அனுபவிக்காமல் வெளியே ஆனந்தத்தை தேடி துரத்தி கொண்டே போய் சாந்தியை ஓயாமல் கெடுத்து கொள்கிறார்கள். தன் நிஜஸ்வரூபம் என்ன என்று ஒருவன் அம்பாளின் கிருபையால் பிரார்த்தித்து ஆத்ம விசாரம் தியானம் செய்து பார்த்தால் தானே பூரண ஆனந்த வஸ்து என்று தெரிந்து கொள்வான். இந்த மாயைனா என்னெல்லாம் மாயைன்னு சொல்லலான்னா, இப்போ மாயாங்கிற ஒரு பதத்துக்கு சும்மா தேடி பார்த்தா லக்ஷ்மின்னு சொன்னால் அதுவும் மாயா தான், அதுவும் சாஸ்வதம் இல்லை. அவித்யா மாயா, அஜ்ஞானம் மாயா, பிரமை அதுவும் மாயை தான். இப்படி இருக்கிற போல தெரியறது என்ன மாயை. இந்திரஜாலம் பண்ணுறோம், சில இதெல்லாம் பண்ணுறாளே, வித்தை காட்டுறது என்ன, மேஜிக்கு, அதெல்லாம் இந்திரஜாலம், அதெல்லாம் மாயையினால் வருது. அது சில கம்பெனியெல்லாம் அது பேரே கூட அதே மாதிரியே வச்சுருப்பான், இந்திரஜாலம். அதெல்லாமல் மாயையாக இருக்குது. இப்படி தான் இந்த லோகம் முழுக்க இருக்குது. இதை சந்தோஷம் அப்படிங்கிறது, ஆனந்தம்ங்கிறது இவன் ஸ்வயமாக இருந்துட்டும் இவனுக்கு உள்ளுக்குள்ளே தேடணும்னு தோணாமல் வெளியில் போய் அலைஞ்சின்றிருக்கான். இதை உள்ளேயே தேடி எடுத்துக்கணுமானா, தன் நிஜஸ்வரூபம் என்ன என்று ஒருவன் தெரிஞ்சுக்கணுமானா அவன் அம்பாளுடைய கிருபையில் தான் பிரார்த்தனை பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணினா தான் அவனுக்கு இந்த தியானத்தினால ஸ்புரிக்கும் அப்படின்னு சொல்ல. இவனுடைய இயல்பான உள் ஆனந்தம் மகாசமுத்திரம். சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டியா, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கருத்து உள்ளே காட்டி. எவ்வளோ அழகாக இந்த கொண்டு தாங்க நிறுத்தினா பாருங்கள். முதல்ல இதுலேயே நம்ம பார்த்தோம், விநாயகரும் போதே பார்த்தோம். அது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஆனந்த ஸ்வரூபம், இதை உள்ளுக்குள்ளே தான் தேடணுங்கிறதுக்கு ஔவையார் சொன்னது. இவனுடைய இயல்பான உள்ள ஆனந்தம் மகாசமுத்திரம் மாதிரி இருக்கிறதென்றால், இவன் இப்போது புறத்தில் தேடு ஓடுகிற வஸ்துக்கள் கிடைக்கிற ஆனந்தம் எல்லாம் ஒரு திவலை மாதிரி தான். மகாசமுத்திரத்தில் ஒரு சின்ன திவலைன்னு முதல்ல பார்த்தோமே, இதை ஒருத்தன் உணர்ந்து விட்டான் என்றால் அப்புறம் வெளி இன்பத்தை தேடவே மாட்டான். தன்னைத்தானே அனுபவித்து கொண்டு ஆனந்த சமுத்திரமாக இருப்பான்.
சமுத்திரம் இருக்கிற இடத்திலேயே கரையை விட்டு வராமல் இருந்தாலும் அதனிடம் நதிகள் போய் விழுகின்றன அல்லவா? அப்படியே ஆசைகள் இவனிடம் வந்து விழுந்து சமுத்திரத்தில் நதிகள் விழுந்து மறைவது போல மறைந்து போய்விடும். ரொம்ப நிதானமாக படித்தேன், இன்னொரு தடவை நிதானமாக படிக்கிறேன். அந்த வார்த்தையை அர்த்தம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சமுத்திரம் இருக்கிற இடத்திலேயே கரையை விட்டு வராமல் இருந்தாலும் அதனிடம் நதிகள் போய் விழுகின்றது அல்லவா? நதிகள் போய் தானாக சமுத்திரத்தானே போய் அதுவும் கதையை தாண்டி வரலை. அப்படியே ஆசைகள் இவனிடம் வந்து விழுந்து சமுத்திரத்தில் நதிகள் விழுந்து மறைவது போல், சமுத்திரத்தில் அந்த நதிகள் எப்படி விழுந்து மறைஞ்சிடுறதோ அதுபோல மறைந்து விடும். யாருக்கிட்டக? ஞானிகள் கிட்டக. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லி கீதையில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறதாக இங்கே காமிக்கிறான். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாவ பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாக யம் பிரவிசந்தி சர்வே சஹா சாந்திம் ஆப்னோதி ந காமகாமி அப்படின்னு கீதையில் உள்ள ஸ்லோகம் இது. ஆபூரியமானம் யத்வத் ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம், எப்படி நிறைந்த ஒரு பூர்ணமான ஜலத்தை எல்லா பக்கமும் சூழ்ந்துண்டதான, பூர்ணம்னா எல்லா பக்கமும் ஜலம் சூழ்ந்ததான அச்சல பிரதிஷ்டமாக, அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம், அங்கிருந்து நகரவே நகராது. சமுத்திரம் ஆபஹா பிரவிசந்தி, அந்த சமுத்திரத்தில் ஆபஹா எப்படி நதிகள் போய் சேர்கிறதோ தத்வத் அதுபோல அதுபோல யா சர்வே காமாக எம் சர்வே காமாக, இந்த இந்த யா எவனுடைய ஸ்தித பிரஜன்னு பேர். ஸ்தித பிரஜன்னா ஞானி. எவனுடைய எல்லா காமங்களும் அந்த எப்படி போகிறதுன்னா எவனிடத்தில்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த எல்லா காமங்களும் எப்படி சமுத்திரத்தில் அந்த நதி ஜலமானது எந்த வர்ணத்தில், பெரியவா சொன்னாலே இப்போ சோனபத்ரம்னா சிகப்பு வர்ணம், கிருஷ்ணாநதினா கருப்பு வர்ணம் அப்படின்னு வந்தது. எந்த வர்ணத்தில் வந்தாலும் சமுத்திரத்தை கலங்காமல் சமுத்திர கலர்லேயே மாறிடுறதோ, அது வரைக்கும் அந்த கலரில் தானே வந்தது, வந்து எப்படி அடங்கி போச்சோ அந்த மாதிரி சஹா சாந்தி மாப்னோதி, ஞானிகள் இடத்துல அவன் இருக்கிறபடியே இருந்துருப்பான். இந்த லோக மாயைகள்னால் வரக்கூடியதான காமனைகள் ஆசைகள் எல்லாமே வந்து அவனிடத்துல போய் லயமாயிடும். அது அவனை ஒன்றும் பண்ணாது. எப்படி நதிகள்லாம் சமுத்திரத்தை ஒன்றும் கலங்காமல் பண்ணித்தோ அந்த மாதிரி இவன்ட்டையும் எந்த காமனைகளும் இவனை கலங்க பண்ணாது. யாருக்கு? ஸ்தித பிரஜனாக இருக்கிறவனுக்கு, ஆசைகளை விட்டவனுக்கு, எதுலேயும் பற்றுதல் இல்லாதவனுக்கு எல்லா காமனைகளும் வரும், அவங்ககிட்டே வரும். பசிக்குன்னு வரும், சாப்பிடுவான், சாப்பிடாமல் இருக்க மாட்டான். குளிர்றதுன்னு வரும், போத்திப்பான். அவனும் ஸ்நானம் பண்ணுவான், அவனுக்கும் வெக்கம்னு ஒன்று இருக்கும், வஸ்திரம் கட்டிப்பான். எல்லாருக்கும் ஸ்தித பிரஜனுக்கும் இருக்கும், எல்லாமே பண்ணிப்பான். ஆனால் அது மேலே ஒரு இச்சையே இருக்காது. அதனால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். எப்படி சமுத்திரத்தில் ஜலங்கள் கெட்ட வேறு கலர் ஜலங்கள் வந்தாலும் சமுத்திரம் பாதிக்கலையோ, அதை மாதிரி ஆத்ம ஞானியாக இருக்கிறவன் எத்தனை காமனைகள் எவ்வளவு வந்தாலும் அதுலேருந்து பாதிப்படைய மாட்டான். அவனாகவே இருந்துட்டுருப்பான். ந காமகாமி. ஆனால் இதில் இந்த காம போகங்களில் விருப்பம் உள்ளவனோ என்றால் அப்படி இருக்க முடியாது, இருக்க மாட்டான். அவன் அதில் அகப்பட்டுருவான் அப்படின்னு சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, நாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பெரியவா சொன்னான்னு சொல்லிட்டு உடனே நாளையிலேருந்து ஆற்றுக்கு போயிட்டு எதுவும் நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஸ்தித பிரஜன் ஆகிட்டேன், பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன், லோகத்தை பார்த்துட்டேன், லோகம் மாயை, எனக்கு இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை போய் சாப்பிட்டுட்டதுனால இவன் பிரம்மத்தை உணரலேன்னு ஆகிடுமா? அந்த விவகாரங்கள் அந்த வியாபாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருப்பான். வாசலில் போனால் ஆட்டோ பிடிச்சி போய் தான் ஆகணும், கார் ஏறி போய் தான் ஆகணும், கீர் போட்டால் தான் வண்டி ஓடும், அதெல்லாம் பண்ணணும்.
இதெல்லாம் லோகாயதனமான ஒரு விஷயம். இதில் நமக்கு பற்றுதல் ஒன்றும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுண்டு அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அதனால் வரக்கூடிய நஷ்டங்கள் எதுவும் இவனை பாதிக்காது. இல்லைனா அபிமானியாக இருக்கிறவனுக்கு அது மேலே உள்ள நஷ்டங்கள்லாம் பாதிக்கும். வஸ்திரத்து மேலே அபிமானம் வச்சா வஸ்திரம் போனால் பாதிக்கும், வண்டி மேலே அபிமானம் வச்சா வண்டி போனால் பாதிக்கும். பாதிப்புங்கிறது அவனுக்கு ஏற்படும். ஒருவேளை ஞானிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அந்த காரிய நிமித்தம்தான் பாதிப்பு இருக்குமே தவிர அது உள் மனசில் போய் எந்த விதமான சிரமத்தையும் உண்டு பண்ணாது. செத்த போனால் போயிட்டு போ அப்படின்னு போயிடுவோம். பெருசாக எடுத்துக்க மாட்டான். என்னடா அது எதை சொன்னாலும் செட்டப் பண்ணால் போகிறான் அப்படின்னு. அவனுக்கு இதெல்லாம் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். விருப்பம் இல்லாதவனுக்கு என்ன இருக்குது? ஏன்டா 100 மார்க் வாங்கலைன்னா பேசாமல் போகிறான். 10 தாண்டா போட்டிருக்கேன்னா போயிட்டே இருக்கான். ஏன்னா எனக்கு மார்க் வாங்குறதுல விருப்பம் இல்லைன்ட்டான். அவன்கிட்ட போய் நீங்கள் 100 வாங்கலை 10 வாங்கினான்னா அவன் தான் மார்க்கில் விருப்பம் இல்லைன்ட்டான. அவன்கிட்ட போய் பேசின்னு இருந்தான். விருப்பம் இல்லாதவனுக்கு அவனுக்கு எப்படி எதுவுமே பாதிக்காதோ அது மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடியதான். ஆனால் அவன் எல்லாத்திலையும் இருந்துதான் இருப்பான். லோகத்தில் இருக்கக்கூடியதான் எல்லா வஸ்துக்குள்ளேயும் நாம் கலந்து இருந்தாலும் இந்த ஆனந்தங்கிறது பிரம்மம், அதுதான் சத்தியம். இந்த லோகம் முழுக்க மாயை, இதிலேருந்து வர்றது எதுவும் சாஸ்வதம் இல்லை. இப்படிங்கிறதான ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக அணுவாக நாம் புரிஞ்சுண்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுத்தோம்னா அதுலேருந்து வரக்கூடியதான எந்த விதமான சிரமங்களும் நம்மளை பாதிக்காது. அப்போ என்ன வரும்? துக்கமே வராது. துக்கம் வருமா? பின்னாடி சொல்லுவார், ஆபூரியமான மதல பிரதிஷ்டம் சமுத்திரம் என்று கீதை சொன்ன மாதிரி பேரின்ப கடலாக நிறைந்து அசைவதற்கு இடமே இல்லாத அளவுக்கு எங்கும் நிறைந்து அசையாமல் பரமசாந்தமாக நிற்பான். யார்? ஞானி, ஸ்திதப்பிரஜன். இதெல்லாம் மாயைன்னு புரிஞ்சுண்டவன், பற்றுதல் இல்லாமல் பற்றுதலோடு வாழக்கூடியவன். பற்றுதல் இல்லாமல் பற்றுதலோடு வாழக்கூடியவன். வாழறவன் பற்றுதல்லாம் வாழ முடியாது. பற்றுதல் இருந்தால் தான் வாழ முடியும். பற்றுக அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக. அப்போது பிரம்மத்தை பிடிச்சுண்டவனுக்கு இந்த லோக பற்று, லோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இதுவானது அவனுக்கு ஏற்படாது. அசையாமல் பரமசாந்தமாக இருப்பான். தேவேந்திர பதவியின் ஆனந்தம் கூட இந்த ஆத்மானந்த கடலில் ஒரு துளிதான் என்கிறார் பகவத் பாதர்கள். தேவேந்திரன்களுக்காக கூட இந்த இந்திரனுடைய ஆனந்தம் பெரிய ஆனந்தம். இப்போ மனுஷனுடைய ஆனந்தம் இதிலேயே அக்னிஹோத்திராதிகள் கர்மாக்கள் பண்ணுறவளுடைய நம்மளுடைய ஆனந்தம் காட்டும். அவள் ஆனந்தம் நம்மளை மாதிரி 100 பங்கு அப்படி மேலே மேலே போயிட்டே இருக்கு. தேவேந்திரனுடைய ஆனந்தம்னு பார்த்தோம்னாக்கா மனுஷன், அதுக்கு மேலே இன்னொரு சில மனுஷர்களே சில கேட்டகிரி, அப்புறம் கந்தர்வர்கள், அதுக்கப்புறம் தேவர்கள், தேவர்களில் சில கேட்டகிரிகள்லாம் வந்து அப்புறம் பிரம்மம், இப்படிலாம் வந்து கடைசியிலே இந்த பிரம்மாவுக்கு இருக்கிற ஆனந்தத்தை விட 100 பங்கு அதிகமான ஆனந்தம் பிரம்மத்தோடைய ஆனந்தம் அப்படின்னு உபனிஷத்தை சொல்கிறது. இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறவனுக்கு இந்த தேவேந்திரன் இருக்க பதவி கூட கடலில் இருக்கக்கூடியதான ஒரு துளி, சின்ன ஒரு துளி மாதிரி தான். நாம் கூட அப்படிலாம் சொல்லலாம், சிஎம் போஸ்ட் வேணுமா, அதெல்லாம் வேணாம் சார் எனக்கு அப்படின்னு. ஏன்னா கிடைக்காது வேண்டாங்கிறோம். அது அபாவே விரக்தின்னு பேர். கிடைச்சி வேண்டான்னு சொல்கிறது தான் விரக்தி. அது பேர் விரக்தி இல்லை, அது வேறு பற்றுதல் இல்லாத நிலை. அதில் விரக்தியே வராது. நம்மளை கேட்டோம்னாக்கா அது கிடைக்காது, அதனால் வேண்டான்னு சொல்கிறோம். பகவத் பாதர்கள் எத்து சௌக்கியாம்புதிலேசலேசதையுமே சக்கராதியோ நிர்விருத்தாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இப்போ நான் சொல்லலாம். மணி 8 மணி ஆறுது, இதை முடிச்சுடலாம். மனிஷா பந்தகத்தில் சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தை சொல்லி, பதவி, பணம், ஸ்திரீ, புருஷால், கௌரவம், பப்ளிசிட்டி இதெல்லாம் மாயேன்னு சொல்கிறார். என்று இப்படி வெளியில் இருந்து நமக்கு ஆனந்தம் கிடைப்பதாக எண்ணிக்கொண்டு, பதவி மேலே ஒரு ஆனந்தம், பணத்து மேலே ஒரு ஆனந்தம், ஸ்திரீ புருஷால் பரஸ்பரம் ஒரு ஆனந்தம், நமக்கு ஒரு யசஸ் ஒரு புகழ் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதில் ஒரு ஆனந்தம், என்னை பற்றி கொஞ்சம் 4 பேர் சொன்னால் நன்னா இருக்கணும் அதில் ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம், இப்படி கிடைப்பதாக எண்ணிக்கொண்டு ஓயாமல் எத்தனம் செய்வது, அத்தனையும் சமுத்திரமாக இருக்கிற நாம் அதை அறியாமல் ஒரு சொட்டு ஜலத்துக்காக தவிக்கிற மாதிரி தான். சமுத்திரமாக இருக்கிற நாம், அங்கே அண்டர்லைன் பண்ணிக்கிறோம்,
சமுத்திரமாக இருக்கக்கூடிய பெரிய அகண்ட சமுத்திரமே நம்ம தான். அதில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன திவலைக்கு நம்ம ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும்? ஏன்னா இது ஒன்று தானே பார்த்தலாம். அப்படிங்கிறத போல் இந்த பதவி, பணம், புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது எப்படி இருக்குன்னா, சமுத்திரமாக இருக்கக்கூடிய நாம் அதை அறியாமல் ஒரு சொட்டு ஜலத்துக்கு தவிக்கிற மாதிரி வெளிப்பொருள் எதுவோ கிடைக்காததால் நமக்கு குறை வந்து விட்டதாக துக்கப்படுவது தப்பு. வெளிப்பொருள் எதுவோ கிடைக்காததால் நமக்கு குறை வந்து விட்டதாக துக்கப்படுவது தப்பு, சுத்த தப்பு அப்படிங்கிறார். நமக்கு குறையே இல்லை, நமக்குள் நாமே பூரண வஸ்து, நாம தான் அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு அந்நியமாக வெளியில் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. வெளி என்றே ஒன்று இல்லை. வெளியில் இருக்கிற அத்தனை ஆனந்தமும் நமக்குள்ளேயே அடக்கம். வெளி மாதிரி இருப்பதிலிருந்து தானாக எது வந்தாலும் வரட்டும், சமுத்திரம் நதிகளை அடக்கி கொள்வது போல் எல்லாவற்றையும் உள்ளே இருப்பதோடு சேர்த்து கொள்வோம். எதுவும் வரவில்லையா, அதனால் பாதகமில்லை. எங்கேயா நதி வந்து சேரலைன்னா சமுத்திரம் கட்டப்பட்டு தானே, அதுக்கு எந்த கவலையும் இல்லை. நதிக்கு எத்தனையோ உபாதை, அது சமுத்திரத்தை வந்து அடையலை. அதோடைய ஜென்ம பயன் என்ன? நதியுடைய ஜென்ம பயன் என்ன? சமுத்திரத்திலேருந்து உண்டானது மறுபடியும் சமுத்திரத்தில் வந்து அடைஞ்சால் தான் அதுக்கு ஜென்மா பூர்த்தி. அது மாதிரி பிரம்மத்திலேருந்து உண்டானதான ஜீவன் எல்லாரும் திரும்பவும் பிரம்மத்தை அடைந்தால் தான் அதுக்கு பூர்த்தி ஆறுது. அந்த காரியமானது பூர்த்தி ஆறுது. எதுக்காக ஜீவனாக பிரிஞ்சு வந்ததோ அதோடைய காரியமான பூர்த்தி ஆறுது. இதுக்கு நடுவில் எப்படி நதிகள்லாம் அங்கங்கே காணாமல் போகிறதோ, குளங்கள்லாம் காணாமல் போகிறதோ, எப்படி வேணாலும் போகலாம். சில சமயத்தில் அந்த ஜலம் அரிசியாக தானியங்களாக வந்து ஜலமாக போகாமல் தானியமாக போய் தானியத்தை ஒருத்தன் சாப்பிட்டு அதனால் மறுபடியும் இன்னொரு திருப்பியும் அது வேறு ரூபத்தில் ஜலம் போய் இப்படியே கொஞ்சம் அழிஞ்சு போய் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் அது திருப்பியும் ஜலமாக வந்து என்றைக்கோ ஒரு நாள் அது எங்கே போகிறது? சமுத்திரத்தை கொண்டு போய் அடைய போகிறது. எத்தனையோ சிரமங்களை தாண்டி அந்த ஜலம் சமுத்திரத்தில் அடையுது. சில ஜலமானது, மழையானது கரெக்டாக நதியாக மாறி நேராக சமுத்திரத்தில் போய் சேர்ந்துடுறது. சில இதெல்லாம் தன்னுடைய வாசனா பலத்தினால் சமுத்திரத்தில் சேர முடியாமல் தவிக்கிறது. சில ஜலங்கள்லாம் தானே அழிஞ்சு மறுபடியும் உண்டாகி, தானே அழிஞ்சு மறுபடியும் உண்டாகி கடைசியில் ஏதோ ஒரு காலத்தில் அந்த ஜலமானது ஒரு காலத்தில் போய் சேர்ந்து தான். ஒரு துளி ஜலமும் கூட சமுத்திரத்தில் போய் சேர்ந்து தான் ஆகணும். அது எங்கேயும் போகாது. அந்த சமுத்திர ஜலத்தை நீ அந்த ஒரு ஜலத்தை எங்கேயும் ஒழிச்சு வைக்க முடியாது. எங்கே ஒழிச்சு வச்சுனாலும் மறுபடியும் வந்து சேர்ந்து தான் ஆகணும். அதை மாதிரி எதுவும் வரவில்லையா, அதனால் பாதகம் இல்லை. எதுவும் வராததால் நமக்கு என்ன குறை? நமக்கு உள்ளேயே இருக்கிற பரமாத்மா வஸ்துவின் லேசந்தானே வெளியில் இருப்பதெல்லாம் என்கிற தெளிவோடு எப்போதும் இருக்க முயல வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு துக்கம் என்பது ஒரு நாளும் ஏற்படாது. இப்போ நமக்கெல்லாம் என்ன தேவைன்னா, பிரம்மானந்தத்தை அடைஞ்சு நாளைக்கே நம்ம ஞானம் அடைஞ்சு மோட்சத்தை அடையிறதா தேவை. இப்போ வந்து உட்காந்துருக்குது மோட்சத்துக்காக உட்காந்துருக்கோண்ணா சார், மோட்சம் தேவை தான். ஆனால் இப்போ என்னன்னா கொஞ்சம் நிம்மதி வேணும் வாழ்க்கையில், கொஞ்சம் நிம்மதியான அனுபவிக்கணும். அப்போ நிம்மதி அனுபவிக்கணும்னா துக்கமானது போகணும். துக்கம் போகணுமானா துக்கம் போகிறதுக்கான வழியை தேடணும். அதை காசு கொடுத்து போக முடியாது. துக்கம் போகிறதுக்கான வழியை தேடணும். இந்த துக்க சுமை அப்படிங்கிறது நம்மளை விட்டு வெளியில் போகணும். அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி? துக்க சுமை குறைய வழி அப்படிங்கிறத அடுத்த மாதம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.